ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பிராஸ் பிரான்ஸ் எல்லாமே மிக்ஸில் தான் காமிச்சிருக்கேன். இந்த திங்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா 2 குட்டி கிளாஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். ரெண்டுமே பிரான்ஸ் கிளாஸ் தான். இது வந்து பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இல்லைன்னா அரிசியோ பருப்போ அளந்து போடுற பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். சைஸ் வந்து ஒரு 100 ml அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி சைஸ் தான். இது வந்து இந்த கண்மை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம். இது வந்து பிரான்ஸு. இது வந்து சிரட்டைன்னு சொல்லுவாங்க. நமக்கு சிரட்டை மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக. கண்மை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு பிரான்ஸில் ஒரு குட்டி பாட்டு தான். இது ஒரு மினியேச்சர் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 1.5 இன்ச் வரைக்கும் ஹைட் வந்து இருக்கும். அடுத்ததாக ஒரு பெல். இது வந்து ஹனுமன் இருக்கிற மாதிரி ஒரு பெல் தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம லைஃப் லாங் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு குட்டி மினியேச்சர் லோட்டா மாதிரி. இது வந்து நம்ம மினியேச்சர் குக்கிங் செட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்து ஒரு கெண்டி. இது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து நம்ம பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ், ரொம்ப மினியேச்சர் சைஸ் இல்லாமல் ஓரளவு பெரிய சைஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக கீ பாட்டு. இந்த கீ பாட் பார்த்திங்கன்னா ஒரு 600 ml 500 to 600 ml அந்த மாதிரி பிடிக்கும் தண்ணி வந்து. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். இது வந்து ப்ரௌன்ஸ் பீஸு. கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏர் டைட் லிட்டும் கூட. அடுத்ததாக ஒரு பால் தூக்கு தான். இது ஒரு சின்ன தூக்கு, ஒரு 300 to 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். டின்னு நல்லாவே இருக்குது. ரொம்ப கருப்பாக பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்துருவோம். நீங்கள் வாஷ் பண்ணாலே இந்தளவுக்கு கலர் கொடுத்துரும். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு லேம்ப்பு தான். இது லக்ஷ்மி லேம்ப்பு, கஜலக்ஷ்மி விளக்கு. இது ரொம்ப ரொம்ப ஓல்டு பீஸு, உங்களுக்கு தெரியும். இதில் குட்டியாக வந்து கீழே வந்து ஹோல்ஸுமே இருக்கும். 2 பக்கம், ஒரு பக்கம் வந்து ஹோல்ஸ் வந்து இருக்குது. அது வந்து விளக்கு வந்து பிரான்ஸ் விளக்கு தான். இதுவுமே ஒரு விஷ்ணு லேம்ப்பு. இதுவுமே பிரான்ஸ் லேம்ப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் சந்திரன் இல்லாத ஒரு விஷ்ணு லேம்ப்பு. சூரியன் சந்திரன் இருக்கும், அது ரெண்டுமே பேரா. அந்த சூரியன் சந்திரன் இருக்கிறதையும் இதையும் சேர்த்து பேராக வந்து வீட்டில் வந்து ஏற்றுவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி பாக்ஸ் மாதிரி, இல்லை வந்து சுண்ணாம்பு பாக்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ண ஐட்டம் தான். இப்போ மினியேச்சர் குக்கிங் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை சோப்பீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 3 4 செட்டு வந்து 4 பீஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து பிரான்ஸ் கிண்ணம் தான். நீங்கள் பூஜா ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சு நம்ம பிளேட்டில் வந்து வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது இது ஒரு பிரான்ஸில் ஒரு மினியேச்சர் லோட்டா மாதிரி. இது நல்ல ஒரு திக்கான பீஸு, நல்லாவே இருக்குது. இதில் டின்னும் இருக்கனால நம்ம தாராளமாக மினியேச்சர் குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது ஒயிட் பிரான்ஸில் வந்து ஒரு பாக்கு வெட்டி தான். அது கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. பீஸும் நல்லா திக்காகவே பீஸ் இருக்குது. அடுத்ததாக ஒரு காப்பர் பிளேட்டு. இது பூஜா ஐட்டமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு காப்பர் பிளேட். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்படம் தான். இதில் டின் இல்லை, பட் நீங்கள் தாராளமாக சூடான ஐட்டம் இல்லாமல் நீங்கள் அரிசி பருப்பு இல்லை குட்டியாக ஏதாவது ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டின் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டின் போடணும்னு நினைக்கிறவங்க டின் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசியோ பருப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு பவுட்ரோ அதெல்லாம் கொட்டி வைக்கிறீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. டின் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்லேயும் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ தாராளமாக டின் இல்லாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது ஒரு பிரான்ஸ் சொம்பு. யூனிக்கான ஒரு ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் அன்யூஸ்டு ஐட்டம் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml தான் பிடிக்கும். 300 to 400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். ஷேப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு பிராஸில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு. இதில் டின் கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டின் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக டிஃபன் பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூடான ஐட்டம்ஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு 4-5 இட்லி வைக்கலாம், அந்தளவுக்கு சைஸ் இருக்கும். இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக இது ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். இது 1 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும் தண்ணி. இதில் டின்னு நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸும் கூட. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. செம்பு போட்டு அதுக்கு மூடி போட்ட மாதிரி டைப்பில் வந்து இருக்கும். நம்ம ரொம்ப ஏர் டைட்டாக இருந்தால் எண்ணெய்லாம் கொட்டி போயிடும். ஸோ நமக்கு நார்மலாக தான் இருக்கும். நம்ம வச்சு எடுக்க ஐ மீன் ரொம்ப லூஸாகவும் இருக்காது. நம்ம ஓரளவு ஸ்டடியாகவே இருக்கும். நம்ம மூடியை வந்து ஈஸியாக கழட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கையில் கூட கழட்டிக்கலாம். அடுத்தது இது ஒரு அரண்முளா கண்ணாடி தான். டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கும். நீங்கள் வேணும்னா கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கண்ணாடி வந்து காப்பர் போட்டு அந்த மாதிரி வரும். ஸோ கண்ணாடிலாம் இல்லை. ஸோ நம்ம வேணும்னா கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த உருளி தான். இது 1.6 kg வெயிட் வந்து இருக்குது. கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ்க்கு மேலே பிடிக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஒரு பால் பாத்திரம் மாதிரி. இதில் குழம்பு பாத்திரமாக தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரசம் வைக்கவோ இல்லை ஏதாவது குழம்பு கூட்டி வைக்கவோ அது மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் தாராளமாக பிடிக்கும். அடுத்ததாக ஒரு இடியாப்ப உலக்கு தான். இதை 3 பார்ட்டாக வந்து நம்ம கழட்டிக்கலாம். இதில் வந்து நல்லா வந்து திக்காக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது மண் அந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணது தான். இது நல்லாவே நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது கண்டிஷனு. இதில் வந்து இடியாப்ப அச்சு மட்டும்தான் இருக்குது. வேறு அச்சு வந்து இல்லை. இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்ததாக ஒரு 3 பீஸ் செட்டு வந்து பேசினு. இதில் எல்லாமே ஈயம் போட்டு வாங்கியிருக்கு. ஸோ ஈயம் நல்லாவே இருக்குது. இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி செட்டு தான். நல்லா திக்கான ஒரு பீஸு. இது வந்து ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inch to 6 inch 5 inch இருக்கும் தாராளமாக. 5 inch டயா இருக்கும் பெருசு. சின்னதில் வந்து ஒரு 4 inch அந்த மாதிரி இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற பீஸ் செட்டு தான். அடுத்ததாக இந்த படி இது 1 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பு. இதில் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிஷனும் நல்லாயிருக்கு. இது வந்து பிராஸ் தான். ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inch அந்த மாதிரி ஹைட் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கிற ஒரு பணியாரக்கல் தான். இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். அடுத்தது ஒரு இடியாப்ப தட்டு. இது வந்து ஒரு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 inchக்குள்ளே அந்த மாதிரி தான் வரும். ஸோ கண்டிஷன் நல்லாவே இருக்குது. டின்னும் கோட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தட்டு இட்லி அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு முறி பிளேட்டு. இது வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து டின்னர் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். குட்டியாக தான் இருக்கும். அடுத்தது இது ஒரு லஞ்ச் பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இல்லை மரவன்னு சொல்லுவாங்க. பூஜா பிளேட்டாக கூட வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பூஜா பிளேட்டு தான். இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 inch அந்த மாதிரி இருக்கும். கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸும் கூட. அடுத்தது இது ஒரு முறி வட்டி தான். வட்டி இல்லை கடாயாக நம்ம யூஸ் பண்ணலாம். தாராளமாக அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புளி தக்காளி போட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணிட்டு மாற்றி வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வால் உருளி. நல்ல ஒரு லென்த் இருக்குது. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுமே நமக்கு 1 kgக்கு மேலே வந்து வெயிட் இருக்குது. நல்ல லென்த்தும் கூட. நம்ம தாராளமாக அடுப்பில் வச்சுட்டு அப்பளம் பொரிக்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா குழியாகவே இருக்கும். ஏதாவது குழம்பு சுட வைக்கிறோம் அப்படின்னா அப்போல்லாம் கங்கில் வச்சுட்டு டேரெக்டாக வச்சுருவாங்க. கங்கில் வைக்கிற பர்பஸ்க்கு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லாம் நீங்கள் நல்ல லென்த் இருக்கனால கையும் சுடாது. நமக்கு நல்லா வந்து ஹீட்டும் தாங்கும். அப்போல்லாம் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு குழம்பு ஏதாவது வைக்கிறோனாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு அடுக்கு செட்டு தான். இது ஒரு குட்டி அடுக்கு செட்டு. சின்னது வந்து பார்த்திங்கன்னா 750 ml பிடிக்கும். பெருசு வந்து 1 liter 1.2 liters அந்த மாதிரி பிடிக்கும். கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸு. அதே மாதிரி வெயிட்டும் நல்ல வெயிட் வந்து இருக்கும். 2 kg பக்கம் வந்து வெயிட் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் செட்டும் எல்லாத்துலேயுமே ஈயம் நல்லா இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற செட்டு தான். ஸோ ரொம்ப குட்டி கிச்சனுக்கெலாம் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்தது ஒரு ஆப்பிள் தூக்கு. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 liters அந்த மாதிரி பிடிக்கும் தண்ணி. கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு ஐட்டம் கூட. ஸோ டின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. உள்ளே வந்து இந்த மாதிரி சைஸஸ்லாம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு 4-5 litersலாம் நல்லா தாராளமாக கிடைக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து இது ஸ்டாக் இருக்குது. அடுத்ததாக ஒரு வெள்ளோடு பானை.
வெள்ளோடு பொங்கல் பானை. கலர் வந்து இப்படி தான் இருக்கும் வெள்ளோடு. உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா 2 கேஜிக்கு மேலே வெயிட் வந்து இருக்குது. இதோட கெப்பாசிட்டி ஒரு 1/2 கேஜி வரைக்கும் குக் பண்ணலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அன்யூஸ்டு ஐட்டம் கூட. பார்க்க வந்து கல் சட்டி மாதிரி இருக்கும் வெள்ளோடு வந்து. டின்னு நிறைய இருக்கிறதுனால நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் காது இருக்கிற மாதிரி ஒரு கறி பாட்டு தான். இதில் நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் இதுவுமே தண்ணி வந்து பிடிக்கும். அடுத்ததாக ஒரு கடாய். இது 3 கேஜி வெயிட் இருக்குது இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா. இது நல்லா டீப்பாகவே இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்குது கடாய் ஃபஸ்ட்டு ஒன்று. கீழே வந்து பாதம் வச்சும் கொடுத்துருக்காங்க. இது அன்யூஸ்டு ஐட்டம். நடுவில் இருக்கிறது வந்து அந்த உருக்கி ஊற்றுறதுல ஹேண்ட்மேடுனால உருக்கி ஊற்றுறதுனால வந்த பிளாக் தான். மற்றபடி எதுவுமே கிடையாது. லீக் எதுவுமே இல்லை. ஸோ இது அன்யூஸ்டு பீஸு. ஸோ டேமேஜ் எதுவுமே கிடையாது இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். நல்ல ஒரு பெரிய சைஸ். ஒரு 7 கிலோ வரைக்கும் தண்ணி பிடிக்கிற மாதிரி. இதை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.6 கேஜி வெயிட் வந்து இருக்குது. டின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுவும் அன்யூஸ்டு பீஸ் தான். நம்ம தாராளமாக ஏதாவது அரிசி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து டிஃபன் பாக்ஸு. இது ஒரு ஃபேமிலியாக போகிறோம், மொத்தமாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோன்னா யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சைஸ் இருக்கும். இல்லை பீஸாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர். டின்னு ரொம்பவே நல்லா இருக்குது அன்யூஸ்டு பீஸுனால. அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.